என்ன பாப்பா ரொம்ப அமைதியாக இருக்க? தெரியல மாமா, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. எவ்வளோ மனக்குழப்பத்தங்கள் இருக்கிறோம். ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியும், ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியாது. மனசுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கணும்னா அது மாரடைப்பு வந்துடும். அதில் அவர் சொன்னது கேட்டியா? ஹார்ட் அட்டாக்கே வந்துருங்கிறாரு. அதனால தான் நான் கேட்குறேன், என்னாச்சுன்னு சொல்லு. சில விஷயங்களை சொல்லணும்னு தான் தோணுது. ஆனால் என்ன, எல்லாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நானே மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன். ஆண்கள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்த அடுத்தவங்க கிட்ட ஈஸியாக சொல்லிக்கோங்க. ஆனால் பெண்களால் அப்படி சொல்ல முடியாது. உனக்கு என்னப்பா, உனக்கு எதாவது கஷ்டம்னா வெளில போய் சொல்லிடுவேன் ஈஸியாக. நாங்கள் அப்படியா? ஆமாம், எங்கள் நாளில் உள்ளே வச்சுக்கொள்ள முடியாது. யார் உள்ளே வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறது? சொல்ல முடியாத பெண்கள் கூட யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, யார் நீங்கள் சொல்கிற விஷயத்த வெளியே சொல்ல மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட பரிமாறிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அதை அழுத்தி வைக்காதீங்க. அழுத்தி வச்சிங்கன்னா அது தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உடம்புக்கு. கேட்டியா? அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்காத. சில நேரம் அதை வெளியே பேசிட்டாலே மனசு லேசாகிடும். ஆமாம், அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். உள்ளே வைக்க வைக்க வலிக்குதில்ல. வாழ்க்கைன்றது ஒரு பெரும் பயணம். அந்த பயணத்தில் நன்மைகள் நடக்கலாம், தீமைகள் நடக்கலாம். அது சரிதான். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே டூட்டி, ஏன் நல்லது மட்டும் நடந்தால் ஆகாதா? கெட்டது நடந்தே ஆகணுமா? நல்லது மட்டுமே நடந்துட்டு இருந்தா போர் அடிச்சிடும்ல மாமா. எப்படித்தானும். நன்மைகள் நடக்கும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்றதில்லை. ஆனால் துன்பங்கள் வந்தால் நான் இவ்வளோ கடவுள் வழிபாடு பண்ணினேன், எனக்கு எப்படி இந்த துன்பம் வரலாம் அப்படின்றது மனுஷனுக்கு இயற்கையான குணமாகி போச்சு. ஆமாம், எனக்கு தான் அந்த கேள்வி இருக்குது. நான் கடவுள் எவ்வளோ நம்புகிறேன், அப்போ எனக்கு எதுக்கு அவர் கஷ்டத்தை கொடுக்குறாரு? ஆமாம், எனக்கும் தான் அந்த கேள்வி இருக்குது. பாப்பா அவர் என்னதான் சொல்கிறாருன்னு. துன்பம்ன்றது இது நமக்கு மட்டும் வரல, உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு வந்துன்னு தான் இருக்குது. அத்தனை மக்களும் அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வெளியே வரணும். வெளியே வந்து பழையபடியாக நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். இப்போ புரியுதா? கஷ்டங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாரும் அதை தாண்டி தான் வந்தாகணும். அது புரியுது பாப்பா. ஆனால் என்ன ஆனால்? கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் எந்த பிரச்சனையும் சமாளித்து வந்துடலாம். இதை மட்டும் நல்லா பேசு. ஆனால் உன் மனசில் வச்சுருக்கிறது மட்டும் வெளியவே சொல்ல மாட்டேங்கிற. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. பாய். ஓய் பாப்பா, இப்படி கிளம்புனா இதுக்கு எண்டு தான் என்ன? ஆமால, நீங்களும் இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ள அந்த கஷ்டத்தை போட்டு அமுத்தி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் நம்பிக்கையான ஆளுன்னு தோணுதோ அவங்கக்கிட்ட போய் அதை ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக இருக்கோம். நன்றி.